ஆண்டாள் அருளிய திருப்பாவை 8வது பாசுரம். இந்த பாடல்லையும் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்ப போறாங்க. அந்த பெண்ணுக்கு விடிஞ்சிருச்சானே தெரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. அதனால விடுந்ததற்கான அறிகுறி எல்லாம் சொல்றாங்க. என்னெல்லாம் விடுந்ததுக்கான அறிகுறி? இந்த பாடலை ஆரம்பிக்கிற போதே அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷமான ஒரு பெண்ணா அவன். ஏன்னா கண்ணனுக்கு ரொம்ப இணக்கமான பெண்கள்ல அவ ஒருத்தியும். அதனால அந்த சந்தோஷம் எப்பவுமே அவகிட்ட இருக்குமா. அதுதான் கோது களமுடைய பாவாய், குதூகலமுடைய பாவாய்களோட சொல்லாட்சி அது. இப்ப என்னெல்லாம் விடுந்ததற்கான அறிகுறிகள்? கீழ்வானம் வெளுத்திருச்சுமா, எருமைகள்லாம் சிறுவீடு மேய்கின்றன. சிறுவீடுனா எருமை பசுக்கள்லாம் இருக்கக்கூடிய கிராமத்துல வீடுகள்ல பின்னாடி ஒரு சின்ன ஒரு தோட்டம் இருக்குமா. அதுல இருக்கக்கூடிய புற்களை எருமைகள் பால் கறப்பதுக்கு முன்னால ஒரு 5 நிமிஷம் அதுங்களை நுனிப்புல் மேய விடுவாங்களாம். அதுக்கப்புறம் பால் கறந்தா நிறைய பால் கிடைக்குமா. அதுக்கு பேரு சிறுவீடு. அதற்கான சொல்லாட்சி தான் இந்த ஆண்டாள் பயன்படுத்த